18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பசாமி உனக்காக கொண்டு வந்த அழகர் கோயில் விபூதியை நீ தொட்டுவிட்டாய்தானே? இனி சுப செய்தியை உன் மனம் அகிலும்படியாக நீ பெறப் போகிறாய். எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். நீ ஜெயிக்கும் காலம் வந்து விட்டது. இந்த விபூதியை தொட்ட உன் கரங்களிலேயே உனக்கான வெற்றியையும் நான் பரிசாய் தரப்போகிறேன் என் தங்கமே. உனக்கு பின்னால் இருப்பவர்களெல்லாம் உனக்கு அன்பாய் ஆதரவாய் ஆறுதலாய் இருப்பார்கள் என நினைத்தால் அது உன்னுடைய அறிவாளி இல்லாத தனம்தான். ஏனெனில் உன் பின்னால் இருப்பவர்களில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்துவதற்காக நிற்கிறார்கள் என்பதை இப்பொழுது நீ அறிய மாட்டாய். அதற்கான சந்தர்ப்பத்திற்காகவும் சூழ்நிலைக்காகவும் காத்திருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் சுயநலத்தோடு தன் வாழ்க்கையை வாழ்வதற்காக யாரை வேண்டுமானாலும் வீழ்த்தலாம் என நினைக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கத்தான் வேண்டும் என் செல்லமே. அப்படி எந்த கெட்டதும் உனக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த விபூதியை உன்னை தொடச் சொன்னேன். இந்த விபூதி உன்னை சுற்றி பாதுகாப்பு வேலியாயிருந்து உன்னை காப்பாற்றும். இனி உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாய் நீ நினைத்தது போல நடக்கப் போகிறது. எத்தனையோ உறவுகள் உன் அருகில் இருந்தபோதும் கூட கஷ்டம் என வரும்போது நீதானே எல்லாவற்றையும் தனியாய் சமாளித்தாய். அப்படி இனிமேலும் எதற்காகவும் யாரையும் எதிர்பார்க்காமல் எல்லா விஷயங்களையும் சமாளிக்க தயாரான ஆளாக இரு. உன் மனம் உன்னையும் அறியாமல் சில விஷயங்களை நினைக்கும் போது சிரிப்பு வருமே, அந்த சிரிப்பும் சந்தோஷமும் எப்போதும் உன் அருகில் இருக்கும்படியாக உனக்கு நல்லது நினைக்கும் மனிதர்களை உன் அருகில் வைத்துக்கொள். அவர்கள் உன் அருகில் இருந்தால் உனக்கு சந்தோஷம், சிரிப்பு, புன்னகை, மகிழ்ச்சி எல்லாம் வரும் என இருக்கும்போது உனக்கு பிடித்தவர்களை உன் அருகிலேயே இருக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் தங்கமே. நீ கவலை கொள்ளவே வேண்டாம். உன் மனம் எதை நினைத்தால் புன்னகை சிந்துகிறதோ, எதை நினைத்தால் சந்தோஷப்படுகிறதோ அதையே அவர்களையே உன் வாழ்நாள் முழுவதும் உன் அருகில் இருக்க வைப்பேன். அடுத்தவரை பற்றி உன்னிடம் வந்து குறை சொல்லும் மனிதரிடம் நீ கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு இதுதான் வேலை. மற்றவரை பற்றி உன்னிடம் வந்து புறம் சொல்வதும், உன்னை பற்றி இன்னொருவரிடம் போய் குறை சொல்வதும் அவர்கள் ஒரு வேலையாகவும் பொழுதுபோக்காகவும் வைத்திருக்கிறார்கள். என்ன செய்வது? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு கொள்கை. அதில் இப்படிப்பட்ட சில அற்ப பிறவிகளும் இருக்கும்போது அவர்களையும் கடந்து வர தயாராகு. யார் யாரை பற்றி உன்னிடம் என்ன சொன்னாலும் அதை நீ பெரிதாய் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது உண்மை என நம்பவும் வேண்டாம். அதே நேரத்தில் உன்னை பற்றிய உண்மையையும், உன்னை பற்றிய ரகசியங்களையும், உன்னை பற்றிய பலம் பலவீனத்தையும் கூட நீ வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனெனில் அவர்கள் அவர்கள் தேவைக்காக எப்போது வேண்டுமானாலும் உன்னை காயாக பகடைக்காயாக பயன்படுத்தி உன்னை பற்றி அற்பமாய் பலவிதமாய் பொய்யாய் புரட்டாய் சொல்லிவிடுவார்கள் என் செல்லமே. இந்த உலகில் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடித்து விடாதுதானே? உன்னை பிடித்தவர்களும் சில பேர் இருக்கிறார்கள், உன்னை பிடிக்காதவர்களும் பல பேர் இருக்கிறார்கள். அப்படி யார் உன்னை நிராகரித்தாலும் அதற்காக நீ வருந்த வேண்டாம். ஏனெனில் இந்த உலகில் உன்னதமான மனிதர்களும் மிக ஜெயித்து சாதனை படைத்த மனிதர்களும் எல்லாருமே ஒரு காலத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான். அப்படி உன்னை நிராகரித்த மனிதர்களுக்கு மத்தியிலேயே உன்னை மிகப்பெரிய ஜொலிப்பாய் நான் வாழ வைப்பேன். யார் உன்னை என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. நீ எப்போதும் உன்னை உயர்வான இடத்தில் வைத்துக்கொண்டு உயர்வான ஆளாய் வாழ தயாராக என் தங்கமே. நீ என்னை வணங்குவதற்கு பரிசாகவும், என் மீது கொண்ட பக்திக்கு பரிசாகவும், உன்னை காக்கும் கடவுளாக நான் இருப்பேன் என்ற நம்பிக்கைக்கு பரிசாகவும் நான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வழித்துணையாய் வழிகாட்டியாய் இருக்கப் போகிறேன். பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து ஏமாற்றங்களை மட்டுமே பெற்றுவிட்டாய். இனிமேலும் அப்படிப்பட்ட ஏமாற்றங்களை உன் வாழ்வில் வரவழைக்காமல் உனக்கான ஏற்றத்தை நான் தரப்போகிறேன். தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறி வாழ தயாராகு. வாழ்க்கையில் இதுவரை நீ பார்க்காத சந்தோஷத்தையும் அடைந்திராத ஆனந்தத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். சில விஷயங்களில் சில நேரங்களில் சில விஷயங்களை எப்படி எதிர்கொள்வது, சரி செய்வது என உனக்கு புரியாமல் போகலாம். அந்த நேரத்தில் முட்டி மோதி திணறி தவிக்காமல் இந்த கருப்பசாமியிடம் அத்தனை விஷயத்தையும் சொல்லி அமைதியாய் கடந்துவிடு. உனக்கானதை உன் மனம் விரும்பியவாறே நான் நடத்தி முடிப்பேன். நீ வேண்டியது சில சமயங்களில் உனக்கு கிடைக்கவில்லை. நீ ஆசைப்பட்டது நடக்க வேண்டும் என நினைத்தது நடப்பதும் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் இனிமேலாவது உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை என்னிடம் கொடுத்துவிட்டு, அப்பா கருப்பா, எனக்கு எது நல்லதோ அதை நீயே நடத்திவிடு என என்னை எல்லா விஷயங்களையும் பார்க்கும்படி உத்தரவிடு. உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடிய வெற்றி பயணத்திற்கு நீ தயாராகிவிடு என் தங்கமே. இந்த முறை உன் வாழ்க்கை பயணம் நிச்சயம் வெற்றிகரமானதாகத்தான் அமையப் போகிறது. இனிமேலும் நடந்து முடிந்த வாழ்க்கையும் கடந்து போன விஷயங்களையும் நினைத்து வருந்த வேண்டாம். அடுத்தவர்களை விட உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே,
அவர்களுக்கு கிடைத்தது கூட உனக்கு கிடைக்கவில்லையே என அடுத்தவரை உன்னோடு ஒப்பிட்டு துவண்டு போக வேண்டாம். அவர்களைக் காட்டிலும் நீ நல்ல நிலைமைக்கு வரத்தான் போகிறாய். கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கத்தான் போகிறது. நீ யாரையும் திருப்திப்படுத்த நினைத்து, யாரையும் சந்தோஷப்படுத்த நினைத்து உன் வாழ்க்கையை நிம்மதியை இழந்து விடாதே. நீ எப்போதும் போல உனது செயல்களை உன் மனசாட்சிக்கு நேர்மையாக செய்து கொண்டே இரு. கூடிய விரைவில் உன் மனம் மகிழும்படியாக உனக்கான சந்தோஷமான சுப செய்தி ஒன்றை உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படியும் நீ ஆசைப்பட்டது போலவும் தான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. உனக்கு துணையாய் எப்போதும் நான் இருப்பேன்.